ஷாமலா எப்படி இருக்கிறீங்க? சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ இங்க நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வந்தேன். ஒர்க் அவுட் பண்றதுக்கா? ஷாமலா, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை நான் இந்த இடத்துல மீட் பண்ணுவேன்னு. பட் பாத்தீங்களா, கடவுள் வந்து நாம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டிசைட் பண்ணியிருக்காரு போல. சரி, ஓகே ஓகே ஷாமலா. சரி, அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிட்னஸ் வந்து லேடிஸை பொறுத்தளவில் எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம கூடவே வந்து டில் எண்ட் ஆஃப் த லைஃப் வந்து ட்ராவல் பண்ண போறது ஒரே ஒரு விஷயம் தான், நம்மளோட உடம்பு. ஸோ சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த ஏஜ்ல உடம்ப பார்த்துக்கிட்டோம்னா உடம்பு நம்ம ஓல்டா இருக்கும்போது எங்களை பார்த்துக்கும். அது உண்மை. ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு அட்லீஸ்ட் 30 minutes ஒரு வாக்காவது பண்ணிடுவேன். அதை டெய்லி ருட்டீனாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியம். எவ்வளோ தான் நம்மளுக்கு காசு இருந்தாலும், பணம் இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், சொத்து சுகம், கார், பங்களா இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக இல்லாட்டி வேலையே இல்லை. ஸோ அதை நான் ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரொம்பலாம் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு கார்டியோ, நல்லா தண்ணி குடிப்பேன், அந்த மாதிரி. அப்ப அதுதான் உங்களை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க. சோ பாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் அதை செய்யவே வேணும். நிச்சயமா நிச்சயமா. பெண்களை பொறுத்தளவுல இந்த என்ன சொல்றது, ஒர்க் அவுட் அப்படின்றது லைஃப்ல ரொம்ப முக்கியம். சோ அதை வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களோட லைஃப்ல இன்னும் நல்ல நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியோட. ஓகே, சரி, வீட்டுக்கு போலாம். ஷூர், கட்டாயம் போலாம். ஓகே. என்னடா இது, மீட் பண்ணும்போதும் ஒரு கொஷினை கேட்டா, இப்போ வீட்டுக்கு வெளிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும் போதும் ஒரு கொஷினை கேட்குறா அப்படின்னு சொல்லி ஷாமலா தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு சின்ன கொஷின் ஒன்று என்னன்னு கேட்டால், பெண்களுக்கு இந்த அழகு அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அழகு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுவீங்களா? ஒரு உமனுக்கு அழகு அப்படின்னு நான் நினைக்கிறது, அவங்க போட்டுக்கிற மேக்கப்போ, இல்லைன்னா ஸ்லிம்மா இருக்கிறதோ, இல்லைன்னா மற்றவங்க நம்மளை பார்த்து ரசிக்கிறதோ, இதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்தவரையில நம்ம ரசிக்கணும். ஏன்னா வந்து நம்ம ரசிக்கும் போது அதால எங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒன்று கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த கான்ஃபிடென்ட் தான் ஒரு உமனுக்கு வந்து ரொம்ப அழகுன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு நிறைய பாடி ஷேமிங் வந்திருக்கு, நான் ரொம்ப சபியா இருக்கேன் அப்படின்னலாம். பட் அதை பத்தி நான் ஹெல்த் வைஸ் வந்து கவலைப்படுவேன் ஒழிய லுக்கிங் நான் இப்படி இருக்கேன்னு எப்பவுமே கவலைப்பட்டதில்லை. பிகாஸ் உமன் அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கு. ஸோ எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதான் வந்து அழகு ஒரு பொண்ணுக்கு. பாத்தீங்கன்னா, பொதுவா எல்லாருடைய லைஃப்லயும் வந்து ஒருத்தர் இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா கேரிங் எடுத்துக்கிற ஒரு பர்சன் வந்து எங்களுடைய எல்லார் லைஃப்லயுமே இருப்பாங்க. பட் அவங்கள வந்து என்ன சொல்றது, எங்களுடைய எச்சூமுக்கு அவங்க தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனா இருப்பாங்க. அந்த வகையில ஷாமலாட லைஃபை பொறுத்தளவுல வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து கேர் பண்ணி அவங்களோட ஜேர்னில வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க வந்து எப்படி உங்களுடைய சப்போர்ட்டிவ் ஒர்க் நீங்க கொடுக்குறீங்க? நான் சப்போர்ட் கொடுக்குறேன்றது அவ பேலன்ஸ் பண்ணி செய்யறது தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. மற்ற அவ விரும்பி செய்யறதுனால அந்த ஃபீல்ட அதை ஒழுங்காக கவர் பண்ணி போடுறேன். வீட்டு வேலையும் எந்த வித பிரச்சனை இல்லாம, மகளோட வேலையும் பார்த்துக்கொண்டு அவளோட ஆக்டிங்கும் பிரச்சனை இல்லாம கொண்டு போய் கொண்டிருக்கா. சூப்பர். என்னன்னு கேட்டா, அவளுடைய வேலையும் செய்து கொண்டு, வீட்டையும் கவனிச்சு கொண்டு, அவவும் நேரத்துக்கு அவளுடைய வேலையிலும் செய்து கொண்டு, என்ன சொல்ற, ஒரு பேலன்சிங்ல அவளுடைய லைஃபை கொண்டு போறா அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றதா சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஷியான்சா, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல சோமா இருக்கிறேன். ஸோ உங்கள்ட்ட ஒரு சின்ன கொஸ்டின் ஒன்று கேட்கலாமா? ஓகேயா? அம்மா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அம்மா வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட். ஓகே. எல்லா பேருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டுல சமைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் பாட்டு படிப்பாங்க. வாவ். அது அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அம்மாவுக்கு பிடிச்ச நிறைய விஷயம்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப அம்மா வந்து ஒரு செஃப் இல்லையா? சோ அவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் சமையல்ல ரசத்துற ஒரு ஆள் தான். சோ நிறைய வித்தியாசமான சாப்பாடுலாம் செய்திருப்பாங்க. சோ அம்மா செஞ்சு நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட சாப்பாடு, இந்த மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண ஏதாவது
ஃபுட் இருக்கா? அப்படின்னு சொல்ல எல்லாம் எல்லாமே அம்மா பிடிக்கும். ஆமா எல்லாமே நல்லா அம்மா கையால என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க. சோ எல்லாம் பிடிக்கும். ஓகே. மத்தது என்னன்னு கேட்டா, நீங்க அம்மாவுக்கு ஏதாவது சமையல் செய்து கொடுத்திருக்கீங்களா? அம்மாவ செஞ்சு சர்ப்ரைஸா அம்மாவுக்கே தெரியாம சரி இத செய்து வைக்கலாம், இல்ல அம்மாவுக்கு இத செய்து குடுக்கலான்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி அம்மாவுக்கே தெரியாம ஏதாவது ஸ்வீட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு செய்து கொடுத்திருக்கீங்களா? பேன் கேக் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது நான் செஞ்சா மட்டும்தான் அம்மாவுக்கு பிடிக்கும். உண்மைக்குமா? அப்புறம் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. ஓகே சூப்பர். அப்ப அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி டாட்டர் இருக்கீங்க, டாட்டருக்கு பிடிச்ச மாதிரி அம்மா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே தேங்க்யூமா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள என்ன நடந்துச்சீங்க? ஷாமலா என்ன நடந்துச்சுன்னா, நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டீங்க. நான் என்னன்னு கேட்டேன், ஹஸ்பண்ட்டையும் டாட்டர்கிட்டயும் கேட்டேன், அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சோ எப்படி ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க, அந்த மாதிரி சில கொஸ்டினை உங்களுக்கு தெரியாமலே நான் உங்களோட பேசிட்டேன். ஓ கிரேட் கிரேட். நான் ஆக்சுவலா சந்திரிகா இந்த ஹஸ்பண்ட் பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லி கட்டாயமா. என்னன்னா சொசைட்டில பாக்குற எல்லாருக்கும் நம்ம நல்லா வெல்த்தியா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் தெரியும். ஆமா. ஆனா நானும் அவரும் மேரி பண்ணல இருந்து இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள், ஸ்ட்ரகிள்ஸ், இந்த ஸ்டேஜுக்கு வாரத்துக்கு என்னென்ன ஃபெயிலியர்ஸை சந்திச்சோம், எவ்வளவு தடைகள் அப்படின்றது எங்க 2 பேத்துக்கும் தான் தெரியும். சோ எனக்கு நான் அவரை ஹீரோன்னு தான் கூப்பிடுவேன். ஏன் ஹீரோன்னு கூப்பிடுவேன் அப்படின்னா, ஒரு 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 ஆண் மகனுக்கு எது அழகு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பெண் ஒரு ஹையர் இதுக்கு வரணும் அப்படின்றத எல்லாரும் நார்மலா எதிர்பார்க்கறது. இந்த மோட்டிவ் பண்றது, ஈகோ இல்லாம. இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. அது இல்லாம ரொம்ப ரிஸ்க் எடுப்பாரு லைஃப்ல. அடிமட்டத்துக்கு போயிட்டு கூட திருப்பி எழுந்து வந்துருவோம். அந்த மாதிரி. மத்தது எனக்கு சரியான சப்போர்ட்டிவ். உமன்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ அதனாலதான் நான் அவரை உண்மையிலேயே விரும்பி மேரி பண்ணது கூட. ஏன்னா அந்த குவாலிட்டிஸ். சோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு சரியான கிஃப்ட். அதே மாதிரி என் டாட்டர் வெரி சப்போர்ட்டிவ், ரொம்ப தாட்ஃபுல். அவ எந்தெந்த நேரம் எதை செய்யணும் அப்படின்னு ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் இந்த கேரியருக்கு. இப்ப எல்லாம் அசிஸ்டன்ட் மாதிரி ஆயிட்டா. சோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுற விஷயம் கடவுள் கொடுத்த இந்த 2 வாரம் தான். ஓகே, உண்மையிலேயே அருமையா சொன்னீங்க. உங்களுடைய கிஃப்ட் எப்படிப்பட்ட வெளியூர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்க உங்களோட டாட்டர் பத்தி சொல்லியாச்சு, ஹஸ்பண்டை பத்தி சொல்லியாச்சு. நீங்க ஹஸ்பண்டை பத்தி எக்ஸ்ட்ராவும் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. பட் உங்களை பத்தி 2 டைரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாங்கள் இப்போ பார்க்கலாம். ஷாமலா நிரஞ்சனை பற்றி சொல்லணும்னா, துடுப்பு மிக்க ஒரு ஆர்டிஸ்ட். எந்த ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். நல்ல ஒரு நடிப்பாற்றல் மிக்க ஒரு நல்ல ஒரு நடிகை. அவங்களோட நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு குக்கரி ஷோ, ரியாலிட்டி ஷோ ஒன்றில் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு நிறைய என்னோட 7K அப்படிங்கிற டெலி சீரியஸில் அவங்க ஒரு சின்ன பாத்திரம் தான் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நடிப்பில் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு புதுசாக இங்கே நாங்கள் இப்போ திரைக்கு வர இருக்கிற அதினன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரம் எடுத்து நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷல். நிறைய ஆர்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க. சகோதர மொழி டெலிட்ராமாஸ்லாம் நிறையா இருக்கிறாங்க. நிறைய குக்கரி ஷோஸில் நான் பார்க்குறேன். இன்றைக்கி ஒன் ஆஃப் த செலிப்ரிட்டி ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம் அப்படியான ஒருத்தரோட ஒர்க் பண்ண கிடச்சிது. ஷாமலா நிரஞ்சன், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சாதிக்கிறதுக்கு. ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இது ஒரு ஆரம்பம் தான். நிறைய திரைப்படங்கள், ஆஃப்கோர்ஸ் நீங்கள் 800 திரைப்படத்துலலாம் நடிச்சிருந்தீங்க. ஸோ இன்னும் நிறைய திரைப்படங்கள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அமையணும். ஸோ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ. வணக்கம். ஷாமலா நிரஞ்சன் ஸ்ரீலங்கா கலைஞர்கள் மத்தியில் முக்கியமானவங்க. அவங்க கூட 3 ட்ராமா ஒர்க் பண்ணியிருக்கேன். போலீஸாக நடிச்சிருக்காங்க, அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கொடுத்த கேரக்டரை உள்ளே எடுத்துக்கிட்டு ஒரு சிறந்த அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு. அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நமக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டோன்னா நம்ம பயமே இல்லாமல் ஒரு சிறந்த அவுட்புட்டை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அவங்களுடைய இன்னும் வரும் ஃப்யூச்சர் கலைத்துறையிலும் சரி, மற்ற அவங்களுடைய
ஃப்யூச்சர்ஸ் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆக்டிங்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதுக்காக டெடிகேஷனா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்வேன். ஸோ என்னை பத்தி நான் சொல்றதை விட என்னை வச்சு டிரெக்ட் பண்ண 2 டிரெக்டர்ஸ் பேசி இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மைக்கும் ஷாமலா எனக்கும் அது ப்ரௌடா இருந்தது. சரி, ஓகே. இன்னொரு விஷயம், உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேட்கணும். பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இப்ப வந்து சிங்கிள் டிராமாஸ் கூட பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த எபிசோட்ஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது என்னடா இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகழகான சாரில அதுக்கேத்த மாதிரி இயரிங்ஸ், அதுக்கேத்த மாதிரி மாலை இதெல்லாம் போட்டுட்டு வாரீங்களே, அதெல்லாம் எப்படி? உங்கள்ட்ட எத்தனை சாரீஸ் தான் வச்சிருக்கீங்க? எவ்வளவுதான் ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கு ஷாமலா? ஆக்சுவலா இது வரைக்கும் நான் எத்தனை சாரி இருக்குன்னு என்னதே இல்ல. அது ஒரு பெரிய ஸ்டோரி, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாங்க வந்து ஷாமலா நிறைஞ்சிருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆனா இது வந்து தானா சேர்ந்த கூட்டம். சமையல் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒரே நாள்ல ஷூட் பண்ணிருக்கேன். ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. ஆசைகள் அப்படின்றது ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு ஏஜுக்கும் மாறுபடுது.